முழு உஷார் நிலையிலே இராணுவம் தற்போது உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானுடைய எந்த தாக்குதலாக இருந்தாலும் அதனை லாவகமாக எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய படைகள் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றது. எல்லையில் பயங்கர துப்பாக்கி சண்டை நீடித்து வரக்கூடிய நிலையிலே இரு நாட்டு இராணுவ வீரர்களும் துப்பாக்கி சூட்டிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த நம்முடைய இளைஞர் ஒருவர் தாய்நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணியிலே உயிரிழந்திருக்கின்றார். இந்த நிலையிலே தான் எல்லையிலே பயங்கர துப்பாக்கி சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் வினோத் இருக்கின்றார். வினோத், வணக்கம். காலையிலிருந்தே தொடர்ந்து இந்த போர் பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில தற்போதைய கள நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றது? அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் என்ன தெரிவிக்கின்றன? வணக்கம் ராஜேஷ். பாகிஸ்தான் ராணுவம் தரப்பில் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாராமுல்லாவில் இருந்து குஜராத்தின் பூஞ்ச் பகுதி வரையிலான இலக்குகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் முயற்சி நடத்தி வருகிறது. குறிப்பாக இந்த தாக்குதல் முயற்சிகளை இந்திய ராணுவமானது அதன் வல்லமை கொண்ட திறன்களை கொண்டு அந்த முயற்சிகளை முறியடித்து கொண்டே வருகிறது. இதில் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த முயற்சியானது வெற்றிகரமாக நடைபெற்று வரும் நிலையில் குறிப்பாக பஞ்சாபில் ஒரு இடத்தில் மட்டும் அந்த முயற்சியை முறியடிக்கும் பொழுது அந்த பாகங்கள் விழுந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது. மற்ற இடங்களில் வெற்றிகரமாக அந்த முயற்சியில் மக்கள் யாருமே காயப்படாத அளவிற்கு அந்த பாகிஸ்தானி தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் எல்லை பகுதியில் முழுவதும் இந்திய ராணுவம் மிகுந்த உஷார் நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முப்படை தளபதிகளை நாளைக்கு இது தொடர்பாக ராணுவ அமைச்சர், அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆலோசனை நடத்தவிருக்கிறார். பாகிஸ்தானின் தொடர்ச்சியான இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி தருவ வகையிலும் இந்திய ராணுவம் ஏற்பாடுகளை தயார் செய்து வருகிறது. குறிப்பாக பல நகரங்களை குறிவைத்து இந்த பாகிஸ்தானது ட்ரோனானது ஏவப்படும் நிலையில் அவைகளை முன்கூட்டியே கண்காணித்து இந்திய ராணுவம் விடைமறித்து வானிலேயே சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பல்வேறு இடங்களில் இந்த பாகிஸ்தான் ட்ரோன்கள் பறக்கவிடும் நிலையில் 26 இடங்களை கண்டறிந்து தற்பொழுது அவை இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்தியா பதிலடி கொடுத்து வரக்கூடிய நிலையிலே காஷ்மீரை ஒட்டியிருக்கக்கூடிய பல இடங்களிலே இந்த பதிலடி தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் ஏற்கனவே இன்று காலை முதலே எல்லைப் பகுதியில் தங்கள் நாட்டு இராணுவ வீரர்களை குவித்து வந்தது. இந்த நிலையிலே தான் தற்போது இந்த தாக்குதல் தீவிரமாகி இந்தியாவினுடைய எல்லையோர மாநிலங்களிலே பல இடங்களிலே தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. ட்ரோன்களில் தொடர்ந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். பாகிஸ்தானிலிருந்து ஒரு மின்மினி பூச்சி போல மின்னிக்கொண்டே வந்த அந்த குட்டியாக தெரியக்கூடிய அந்த வான்வெளி விமானங்கள் இந்தியாவின் எல்லையோர பகுதிகளிலிருந்து நம்முடைய வான்படை வீரர்களாலும் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களாலும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. பலவிதமான வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக தக்க பதிலடியை இந்தியா கொடுத்து வருகின்றது. தொடர்ச்சியாக காலையிலிருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றது, அதை பற்றி முழுமையாக சொல்லுங்கள் வினோத். தொடர்ச்சியாக நம்ம பெஹல்காம் தாக்குதல்கள் தொடர்ந்து இந்த இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளும் அதாவது பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குவதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த போதிலும் இந்தியா தனது அசாத்திய திறனால இராணுவ திறனை கொண்டு அதனை வெற்றிகரமாக முறியடித்து வருகிறது. குறிப்பாக இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தானில் ஒரு பொதுமக்கள் கூட உயிரிழக்கவில்லை என்ற போதிலும் பாகிஸ்தானானது தொடர்ந்து இந்திய மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சி நடத்தி வருகிறது. இருந்த போதிலும் இந்தியா அந்த தாக்குதலை முறியடித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவிலிருந்தே இந்தியா தரப்பில் பாகிஸ்தானுக்கு கடும் பதிலடி தரப்பட்டாலும் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியும் இந்தியா தரப்பில் முறியடிக்கப்பட்டு வருகிறது. அதாவது நேற்று இரவு 8 மணியிலிருந்து இந்த தாக்குதல் ஜம்மு, சம்பா, கத்வா, ரஜோரி, பூஞ்ச் பகுதிகளில் குறிப்பாக இந்த தாக்குதல்களை பாகிஸ்தான் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தது. ஆனாலும் இதனை முன்கூட்டியே கண்டறிந்த இந்தியா தனது
வான பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு அந்த தாக்குதல்களை முறியடித்தது. குறிப்பாக இந்திய மக்கள் ஒருவருக்கும் இதில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக அவ்வப்போது பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடனும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் பிரதமர் மோடி தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அதாவது பொதுமக்கள் யாருக்கும் இதில் எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மத்திய அரசு தெளிவாக அதற்கான முயற்சிகளை செய்து வருகிறது. இருந்த போதிலும் அதாவது பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு இடத்தில் மட்டும் அந்த பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியை முறியடிக்கும் பொழுது அந்த விபத்து ஏற்பட்டது. அதில் 3 மட்டும் காயமடைந்தனர். தொடர்ந்து பாகிஸ்தானின் ஏவுகணைகளை இந்திய ராணுவ வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்து கொண்டே வருகிறது. நேற்று இரவு தர்மசாலாவில் அதே போல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக தகவல் வெளியான போதிலும் அங்கு உரிய முன்னேற்பாட்டுகள் நடத்தப்பட்டு அங்கிருந்த வீரர்கள் வெளியேற்றப்பட்டனர். பொதுமக்களும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து நேற்றிலிருந்து பல இடங்களை பாகிஸ்தான் ராணுவம் குறிவைத்து தாக்குதலை நடத்த முயற்சி மேற்கொண்ட போதிலும் இந்தியாவின் அசாத்திய திறனால் பாகிஸ்தானால் எந்த ஒரு தாக்குதலையும் முன்னெடுக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்து கொண்டே செல்கிறது. இதனால் இந்தியாவின் வான் பாதுகாப்பை பாகிஸ்தானால் எந்த விதத்திலும் முறியடிக்க முடியவில்லை. குறிப்பாக இன்று அதிகாலையில் கூட பல இடங்களில் இந்த தாக்குதலானது தாக்குதல் முயற்சியானது நடத்தப்பட்டது. அக்னோர் பகுதிகளிலும் அதே போல சம்பா ஜம்மு பகுதியில் தொடர்ந்து பாகிஸ்தான் குறிவைத்து ட்ரோன்களை ஏவி வரும் நிலையில் இந்திய ராணுவம் அதனை வெற்றிகரமாக முறியடித்து வருகிறது. ராஜேஷ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி வினோத்.